வாஷிங் மிஷின் ரிவ்யூ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். வாஷிங் மிஷின் ரொம்ப நல்லா இருக்குது. நார்மல் வாஷிங் மிஷின் விடவே இது நல்லா துவைக்குது. இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு ட்ரையர் கிடையாது. நம்ம கையில் எடுத்து புழிஞ்சு தான் போடணும். அது நல்லா சுருண்டு நின்றுக்கிறதுனால ஒவ்வொன்றா எடுத்து போடுற கஷ்டமாக இருக்குது. பட் கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி துணி துவைச்சி போட்டோம் அப்படின்னா நமக்கு காயறது ரொம்ப ஈஸி தான். ரொம்ப நாளைக்கு அப்புறமா மாவாட்டை ட்ரை பண்ணலான்னு சொல்லி ரொம்ப ஃப்ளாப்பாக போயிடுச்சு. மாவில் நான் வந்து அரிசி அதிகமாக போட்டு உளுந்து கம்மியாக போட்டேனான்னு தெரில. உளுந்து அதிகமாக போட்டாலும் தோசை வராது. எப்படியோ பண்ணி அதை எதுன்னு பண்ணி தோசை ஊற்றினா ரொம்ப ஹார்டாக இருந்தது. பாத்திரம் கழுவி எல்லாம் எடுத்து வைக்கலான்னு பார்த்தா, நான் இருக்கிற வீட்டில் பாத்திரம் கழுவுறது ஒரு இடமும் சமையல் பண்ணுறது ஒரு இடமும் இருக்கும். இங்கேயும் எங்கேயும் மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்க வேண்டும். மற்றபடி தண்ணிக்கு எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லை. குடிக்கிறதுக்கு மட்டும் கிராஸ் பண்ணி போய் தண்ணி பிடிச்சிட்டு வரணும். தம்பி தூங்குறப்ப தான் நான் போய் எதுவும் பண்ண முடியும். நடுவில் வீடியோவில் என்னோட குரலை விட தம்பியோட குரல் தான் அதிகமாக கேட்கும். ஏன்னா என்னையவே சுற்றிக்கிட்டு இருப்பான். முக்கியமாக ஃபோன் எடுத்தால் இவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு குறுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான்.